ஹைவர்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குயிக் அண்ட் ஈஸியாக இந்த பன்னீர் டிக்கா சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நான் ப்ரௌன் ப்ரெட் வச்சு இந்த சாண்ட்விச் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாலு பல் பூண்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் கேப்சிகம் 3 வெரைட்டி கேப்சிகம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஹீட் ஆனதும் கார்லிக்கை ஆட் பண்ணுங்கள். கார்லிக்கை 2 நிமிஷம் இது போல் சாட்டை பண்ணி விடுங்க. பச்சை மிளகாய் வெங்காயத்தை 1 by 1 இதில் ஆட் பண்ணி ஆனியன் கலர் மாறுற அளவுக்கு சிறிது நேரம் இது போல் வதக்கி விடுங்க. ஆனியன் கலர் மாறினதும் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நான் 30 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகாய் நல்லா வதங்கினதும் இதில் பீஸா சீசனிங் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பீஸா சீசனிங் 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன் நல்லா இது போல் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் 1/2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸை ஆட் பண்ணி நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீரை வதக்க தேவையில்லை. ஹேட்சன் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு 1 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரெட் சில்லி சாஸ் உங்கள் காரத்துக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தந்தூரி டிக்கா மசால் கடைகளில் கிடைக்குதுங்க. நான் அதுதான் 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது இந்த டிக்கா சாண்ட்விச்சுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் கொடுத்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கர்டோடு நல்லா இது போல் கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா செட்டாக விட்டுடுங்க. இப்போ தவா வச்சு நெய் விட்டு நான் ப்ரௌன் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது போல் ப்ரெட் ஸ்லைஸை நெய்யில் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 புறமும் லேசாக டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்லைஸ் சீஸ் ஸ்லைஸ் வச்சு அது மேலே இந்த ஃபில்லிங்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த டிக்கா மசால் ரொம்பவே சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. பன்னீரோட சாஃப்டாக நீங்களும் இந்த கலர் குடமிளகாய் வச்சு பன்னீரோட சேர்த்து இந்த மாதிரி பன்னீர் டிக்கா மசால் சாண்ட்விச் செஞ்சு பாருங்கள். சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. குழந்தைங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இப்போ லேசாக இது போல் 2 புறமும் திருப்பி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. இது போல் வைக்கும்போது வச்சிருக்கிற சீஸ் மெல்ட் ஆகி குயிக்காக நமக்கு சாண்ட்விச் கிடைக்கும். இப்போ அடுத்த செட் ரெடி பண்ணுறேன். அடுத்த செட்டுக்கு சீஸ் ஸ்லைஸ் போடலை. அதுக்கு பதிலாக நான் ஹை ப்ரோட்டீன் செடார் சீஸ் துருவி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ப்ரோட்டீன் அதிகம் கிடைக்குதுங்கிறனால இப்படியும் நீங்கள் சீஸ் துருவி விட்டுக்கலாம். சீஸ் துருவி உங்களுக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ அவ்வளோ துருவி விட்டுட்டு இந்த டிக்கா மசால் பன்னீர் டிக்கா மசாலா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி மேலே வச்சு லேசாக மசால் வெளிவராத அளவுக்கு லேசாக அழுத்தி விட்டு 2 புறமும் திருப்பி விட்டு மூடி போட்டு சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்து இப்படி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டான ஸ்பைசியான பன்னீர் டிக்கா சாண்ட்விச் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.